வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் 18/11/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இந்த திங்கட்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம். அதாவது இந்த கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் என்று என்ன செய்ய வேண்டும் என்று நமது சேனலிலே கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்ற தலைப்பில் போனெல்லாம் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த வீடியோவை பார்த்தேன்னா கண்டிப்பாக அனைவருக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனால் என்ன பலன் என்ற விஷயங்கள்லாம் தெரியும். இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள். இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் எந்த வெளியூருக்கு வந்தாலும் சிவன் கோவிலுக்கு போகலாம். அது நித்தியப்படி அன்றாட பணிகளில் வந்துடும். கோவிலுக்கெல்லாம் போகிறதுங்கிறது நித்தியப்படி அன்றாட பணிகள், அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 3ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் 18/11/2024. சூரியோதயமானது காலை 6:12 அயனம் தட்சிணாயினே. ருதோ சரத் ருதோ. மாசமானது கார்த்திகை மாசே, கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே. திதியானது திருதியாம், திருதியை திதி. 41 நாழிகை 27 வினாடி. இரவு 10:47 வரை. அதன் பிறகு சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது திருதியாம், திருதியை திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களின் குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராஜ்மானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது கார்த்திகை மாசே, கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே துதியாம், துதியை திதி. நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால்,
நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை. வாசனம் இந்து வாசரை சோமவாசரை, கிழமையானது திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மிருகசீரிஷ நட்சத்திரம், 34 நாழிகை 7 வினாடி. இரவு 11 மணி 30 நிமிடம் வரை. அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம். ஆருத்ரா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அணைகிறது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடிடுமேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுபபலன்கள் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும், அப்படி மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பின் விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க வேண்டும் என்றும் வேத தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு 11 மணி 30 வினாடி வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம், ஏழு மணி 51 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் திருப்பாதி புலியூர் ஸ்ரீ பாட்டலீஸ்வரர் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெறும். இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் கடினாள். இன்றைய ராகு காலமானது காலை 7 மணி 42 நிமிடம் முதல் 9 மணி 12 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 42 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 12 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1 மணி 42 நிமிடம் முதல் 3 மணி 12 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தயிர். இன்றைய சந்திராஷ்டமமானது விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8 மணி 10 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி வரை சந்திராஷ்டமம். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 7 மணி 51 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7 மணி 51 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 48 நிமிடம் வரை சந்திராஷ்டமம்.
அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னேரவு 1:48 முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை 7:45 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ. சுபம் அஸ்து.